அப்பப்போ புது ட்ரெஸ் போடுறோம், தினசரி ஸ்வீட் சாப்பிட்றோம். ஆனால் தினசரி பட்டாசு வெடிக்கிறோமா? இல்லை. இப்போ தீபாவளி வரப்போகுது. அந்த தீபாவளிக்கு நம்ம பட்டாசு வெடிச்சா தான் ஒரு கெத்தை, ஒரு மாச. பொதுவாக பல பேர்த்தினுடைய மனநிலை என்ன இருக்குன்னா, டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குற பொருள் நல்லா இருக்குமான்னு யோசிப்பாங்க. ஸ்ரீ கோகுலம் கிராக்கர்ஸ் 80% டிஸ்கவுண்ட்டோட கொடுக்குறாங்க. அது தரமான பட்டாசா. நீங்கள் கீழே கொடுத்துருக்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள். உங்கள் வீடுகளுக்கே பட்டாசு தேடி வரும். இந்த தீபாவளியை ஸ்ரீ கோகுலம் கிராக்கர்ஸோட கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வாரம் தமிழ் சினிமாவுக்கு 7 படங்கள் வந்திருக்கு. அதில் சிலவற்றை நீங்கள் மணி டாக்ஸில் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் நந்தன். சசிகுமார் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை நந்தன் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும், நந்தனார் இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். 63 நாயன்மார்களில் 18வது நாயன்மார் இவர். ஒரே ஒரு நாயன்மார் இவர் மட்டும்தான் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கதை என்ன மாதிரியான கதை. அந்த நந்தனார் தான் மறி நந்தன் வந்துருச்சு. அந்த நந்தனுங்கிற பேர்லேயே ஒரு தலித் சமுதாய மக்கள் சந்திக்கிற பல பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனைகள் இந்த படம் பேசுது. அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் பாலாஜி சக்திவேல் பஞ்சாயத்து தலைவர். இவருடைய பரம்பரை தான் அந்த பஞ்சாயத்தில் தலைவராக இருந்துகிட்டே வருவாங்க. இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷன் வரும். அப்போ பாலாஜி சக்திவேல் நாமினேஷன் ஃபைல் பண்ணலான்னு போகும்போது அப்போ தான் தெரியும் அவருக்கு அது ரிசர்வ் தொகுதி. ரிசர்வ் தொகுதின்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி. சரி, இந்த தொகுதியில் நிற்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவர் அதையே ஏற்றுக்க முடியாது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இப்படி ஒன்று இருக்கா அப்படிங்கிறதே அவரால் ஜீர்ணிக்க முடியல. உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம கிட்ட தான் ஏகப்பட்ட அடிமைகள் இருக்காங்களா, நம்ம காலடியில் இருக்கிற மாதிரி அவங்கள ஒருத்தனை கூப்பிட்டுவா, அவனை நம்ம பஞ்சாயத்து தலைவர் ஆக்கிடுவோம், நம்ம காலடியில் கிடப்பான் அப்படின்னோன்னா அவங்க தேடின அந்த அடிமை யாருன்னு பார்த்தீங்கன்னா சசிகுமார். அவர் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 16 வயது நிலை வர சப்பானி கமலஹாசன் ஒத்து போகிற மாதிரி இருப்பார். அதில் சப்பானி கமலஹாசன் நொண்டி நடப்பார். இதில் ஒரு நல்லா நடக்கிறார். சில நேரங்களில் இவரும் நொண்டி நடக்கிறாரு. அந்த கேரக்டரைசேஷனை நம்ம அப்படியே கண்ணுக்குள்ளே வச்சுக்கலாமே, அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் சசிகுமார். அவரை கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து பஞ்சாயத்து தலைவர் ஆக்குவாங்க. பஞ்சாயத்து தலைவர் ஆக்கணுன்னா சசிகுமாரோடைய பாட்டி செத்துருவாங்க. அவங்கள புதைக்கிறதுக்கு இடம் இருக்காது. இவர் போய் தனியாக பிடிஓ கிட்ட எங்கள் பாட்டி செத்துட்டாங்கய்யா, எங்களுக்கு புதைக்கிறதுக்கு இடம் கொடுங்கன்னு பிடிஓட்ட கேட்பாங்க. அந்த பிடிஓ யாருன்னா சமுத்திரக்கனி. இது தெரிஞ்சின பாலாஜி சக்திவேலுக்கு. பாலாஜி சக்திவேலுடைய காலடியிலேயே கிடக்கிற பஞ்சாயத்து தலைவர் சசிகுமார் இப்போ பிடிஓ கிட்ட போய் நேரடியாக பேசி சேரில் உக்காந்தி ஒரு கோரிக்கை கொடுத்துட்டாருன்ன உடனே பாலாஜி சக்திவேலுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற பல சமூக மேம்படுத்தப்பட்ட ஜாதி தலைவர்கள் எல்லாமே பொங்கி எழுந்துருவாங்க. இந்த பொங்கி எழுந்த கோபத்தில் சசிகுமார் என்ன ஆனார், அவர் சார்ந்த கிராமம் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதையை. இந்த படத்தினுடைய இயக்குனர் இரா சரவணன். இவருக்கு நல்லா தெரியும் இந்த கதையை தான் ஏன் எடுக்கிறோம், அடுத்து இந்த கதையை எடுத்தால் என்ன மாதிரியான விளைவுகள்லாம் வரும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எடுத்திருக்காரு. அந்த தைரியத்துக்காக இவரை நம்ம பாராட்டலாம். ஆனால் இந்த பாராட்டை இது ஒரு கமர்ஷியல் படமாகவோ அல்லது எல்லாரும் வெகுஜனங்கள் பார்க்கக்கூடிய படமாகவோ தந்துருந்தான்னா இன்னும் இவர் மேலும் பாராட்டியிருந்திருக்கலாம். இந்த படத்தை அந்த அளவுக்கு அப்படியே ரா ப்ரெசன்டேஷனாக கொடுத்துருக்காரு. அப்படி கொடுத்துருந்தா கூட இந்த படத்தை அவார்டுக்கு கொண்டுட்டு போகிற மாதிரியான ஒரு சூழல் வந்திருக்கும். ஆனால் இது ஒரு ஆர்ட் படமாகவும் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் படமும் இல்லாமல் இந்த படத்தை ஒரு இரண்டாம் பாதையில் கொண்டுட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த படத்தினுடைய மையப்புள்ளியே சசிகுமார் தான். அவருடைய கேரக்டரைசேஷனை கரெக்டாக அவர் உருவாக்காததான். என்ன காரணம்னா, இவர் சசிகுமார் அம்மாஞ்சியா அல்லது முட்டாளா அல்லது பயந்தாங்கொழியா அல்லது எதுக்கும் உதவாக்கரையா, இந்த மாதிரி எந்த ஒரு டெஃபினேஷனும் இல்லை. இவர் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அம்மாஞ்சியாக இருக்காரு, இன்னொரு நேரத்தில் பார்த்தா தைரியமாக போகிறாரு, இன்னொரு நேரத்தில் பார்த்தா அவங்க ஒய்ஃப்கிட்ட ரொம்ப லவ்வபுளாக இருப்பார். இது எல்லாமே இருக்கிற ஒரு மனிதன் அப்போ ஏன் கோவப்படுறான், எந்த சூழலை கோவப்படுறான், கோவப்பட்டு என்ன நடக்குது அப்படிங்கிற இந்த கேரக்டரினுடைய டைமென்ஷன் பெரிய குழப்பம் இருக்குது. அது பெரிய இழுவியாக இருக்கிறதுனால தான் இந்த படம் எதை நோக்கியும் சேராத மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் இந்த இயக்குனர் நான் பாராட்டினதுக்கு காரணம் என்னென்னா, இவர் இந்த கதையை இதை தைரியமாக சொன்னது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கதைகளை அரசாங்கமே ஃபண்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இந்த கதை போய் எல்லாத்துக்கும் சேரும். அந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலித் சமுதாய பஞ்சாயத்து தலைவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இவர் காட்டியிருக்காரு. ஆனால் இந்தியா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. ஒரு பஞ்சாயத்து தலைவர் மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய பிரசிடண்டாக இருந்தாலும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை தலித் தலைவர்கள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டியிருக்கிறதுக்கு இவரை நம்ம பாராட்டலாம். இந்த படத்தில் மெயின் ரோல் தான் பாலாஜி சக்திவேல் நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டரைசேஷன் பயங்கர போல்டான ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய குள்ளநரித்தனம் நிறைந்த ஒரு கேரக்டராக இருக்கணும்.
அதை வந்து இவர் ஓரளவுக்கு தான் கேரி பண்ணி நடிச்சிருக்காரு. இவர்னால முடியல அந்த கேரக்டரைசேஷன் வந்து அதை ஃபாலோ பண்ணி நடிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ கொடூரமான ஒரு வில்லனா நடிச்சிருக்கணும். அந்த கேரக்டர் அப்படி தான் டைரக்டர் எழுதியிருக்காரு. அவர் அந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னா அவரால் அதை சரியாக ப்ரெசென்ட் பண்ண முடியல. அதே சமயம் சுருதி பெரியசாமி அவங்க தான் வந்து இந்த படத்தில் சசிகுமாரோடைய மனைவியாக நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து இந்த முந்திரியை வந்து ரோட்டு மேலே வச்சு விற்கிற கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவன் எங்கெங்கெல்லாம் அவமானப்படுத்தப்படுறாரோ, எங்கெல்லாம் தாக்கப்படுறாரோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போய் அவருக்கு ஆறுதலாகவும் அங்கே எதிர்த்து போராடக்கூடிய கேரக்டர். இந்த படத்தினுடைய டைரக்டரை பெருசாக 2 இடத்துல பாராட்டலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பதவி வேணும்னு அலையிற சமுதாயத்துக்கு மத்தியில் இவர் சசிகுமார் வந்து பதவி வேண்டாம்னு சொல்லிடுவார். அப்போ அடுத்த ஒரு ஆளுக்கு வந்து தலித் ஆளுக்கு தானே இந்த பஞ்சாயத்து தலைவர் பதவி கொடுக்கணும். அப்போ வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு நீ நில்லுடா பஞ்சாயத்து தலைவர்னா அவர் வேண்டான்னு கையெடுத்துட்டு கும்பிடுவார். ஏன் வந்து ஒருத்தன் பதவியே வேண்டான்னு கும்பிட்றான், அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய நையாண்டியாக சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து சசிகுமார் பஞ்சாயத்து தலைவராக இல்லாத பட்சத்தில் இவங்களுக்கு எங்கே சுதந்திரம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்துட்டு வெளியே வந்து ஒரு கட்டடத்தில் இவங்க தொழிலாளிகளாக வேலை செய்வாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அப்போ தான் உங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா சென்னை ஏன் இவ்வளோ மக்கள் தொகை அதிகமாக இருக்குன்னு? கிராமத்தில் எங்கெல்லாம் சுதந்திரம் பறிக்கப்படுதோ, எங்கெல்லாம் ஒதுக்கப்படுதோ அந்த மக்களாம் நகரத்துக்கு மூவாகி வந்து இங்கே வந்து அவங்க வந்து சுதந்திரமாக பிழைக்கிறாங்க. இருக்கிறத வச்சு அவங்க வந்து தன்னலத்தோடு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பொதுநலத்தோடு இருக்காங்க, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்காங்க. அப்படிங்கிறத தான் இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து ஒரு சீனில் சொல்லியிருப்பார். இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை பேசுது. ஆனால் அதை நம்மளால் உணர முடியல. அதுதான் இந்த படத்தினுடைய பெரிய பின்னடைவு காரணமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தலித் சமுதாய மக்களை வந்து பாலாஜி சக்தியில் அடித்து நொறுக்கிறார் அப்படிங்கிறதுலாம் பழைய எம்ஜிஆர் காலத்து விஷுவலாக இருக்கிறதுனால தான் அதில் வந்து நம்மளால் எதுவுமே வந்து புரிஞ்சிக்க முடியல. இதை சீனா பண்ணியிருந்தா சசிகுமாரை அவமதிக்கிற அந்த குழுவை சார்ந்த நிஜமாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய படிப்பினையாகவும் இருந்திருக்கும். சசிகுமார் மாதிரியான ஆட்களுக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடும் இன்னும் தைரியத்தோடு வாழ்றதுக்கு சூழல் இருக்கும். அதுதான் இந்த படத்தினுடைய பெரிய நம்ம வந்து எதிர்பார்த்து ஏமாந்தது என்னன்னா விசுவலாக அவர் வந்து ஃபீல் பண்ண வைக்க முடியல. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர் வந்து பின்னணி இசையை வந்து நிறைய இடத்துல நல்லாவே கொடுத்துருக்காரு. மணி டாக்ஸ் நேயர்களே, இது வந்து ஒரு மாற்று சினிமாவாக இது வந்திருக்க வேண்டியது அல்லது பொழுதுபோக்கு படமாக வந்திருக்க வேண்டியது. இயக்குனர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை வந்து ஒரு நடுநிலையான படமாக எடுத்திருக்காரு. உங்களுக்கு ஒரு புது அனுபவம் வரும். இந்த படத்தை நீங்கள் ஒரு ட்ரிப் போய் பாருங்கள். இது வந்து நான் அனுபவித்த வழியை உணர்ந்து சொல்கிறதுனால எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அந்த வழி உணர முடிஞ்சால் நீங்கள் போய் படத்தை பாருங்கள். நீங்கள் மணி டாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.